வாங்க ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ஒரு ஷேரை வாங்கி விற்கலான்னு பார்ப்போம். அதை உங்களுக்கு டெமோஸ் கொடுக்குற லைவாக உங்களுக்கு. நான் வந்து கைட்டு ஜெரோதா தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த ஆப்புக்குள்ளே போனதும் எடுத்தோடனே பின்னு கேட்கும். பின்னு போட்டுட்டு ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வாட்ச் லிஸ்ட்டுன்னு நிறையா இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாட்ச் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். போயிட்டு சரியா பீஸ்ன்னு எழுதுங்க. நிறைய பீஸ் இருக்குது. கோல்டு பீஸ், ஐடி பீஸ், ஃபார்மா பீஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து சரியா பீஸாக ஹலாலான ஷேரில் இருக்கிற சரியா பீஸை வந்து நம்ம வந்து இப்போ எழுதி டிக் பண்ணி கொடுத்துக்குவோம். இந்த சரியா பீஸுங்கிறது இதுக்குள்ளே வந்து ஒரு 50 கம்பெனி கிட்ட இருக்குது. ஹலாலான கம்பெனிங்க. அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இப்போ அந்த ஒரு பீஸோட வேல்யூ வந்து 515 போட்டிருக்கு. இன்னையோட ஷேர் வேல்யூ வந்து, அதாவது பீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து சேஃபான பிளே. இது வந்து இதை வந்து இடிஎஃப்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பீஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது ஹோல் டுகெதராக இருக்கும் நிறைய கம்பெனி, அதை நம்பி நம்ம வாங்கலாம். இப்போ அந்த பீஸை வந்து செலக்ட் பண்ணிட்டோமா, நம்ம இப்போ செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து லாங் டேர்ம் இன்ட்ராடேன்னு காமிக்கும். அந்த இன்ட்ராடேயில் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இன்ட்ராடேலாம் வந்து பயம். ஏன்னா இன்ட்ராடேங்கிறது இன்றைக்கி வாங்கி இன்றைக்கே விற்கிற மாதிரி. நம்ம வந்து லாங் டேர்ம் ரொம்ப நாள் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ லாங் டேர்ம் கொடுத்துக்கிட்டு மேலே என்எஸ்சி பிஎஸ்சின்னு இருக்கும். அதில் வந்து என்எஸ்சியே கொடுத்துக்கோங்க. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பட்டன் இருக்கும் ஸ்வைப்னு. அதை ஸ்வைப் டு பை கொடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான், நம்ம வந்து ஷேரை வாங்கிட்டோம். இப்போ ஒரு ஷேர் இப்போ சரியா பீஸில் வாங்கிட்டோம். இப்போ ஆர்டரில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியா பீஸ் வந்து ஒன்று வாங்கிட்டோம், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம போர்ட்ஃபோலியோன்னு சென்டரில் இருக்குல்ல, அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நிற்கும். அதே மாதிரி கோல்டு பீஸ் உள்ளே போய் பார்ப்போம். அதில் வந்து 1 மந்தில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். கோல்டு ரேட் ரொம்ப வேகமாக ஏறி இருக்குது. நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு கோல்டு வாங்க முடியுமா அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி நம்ம கோல்டு வாங்க முடியும். வாங்கின சரியா பீஸ் நாளைக்கு எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.